ஓகே. சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. என்னது? இந்தியன் பாலிட்டில. ஓகே. ஏற்கனவே இதுக்கு நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். சரிங்களா? ஆனா இப்போ என்னன்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே. அது கிட்டத்தட்ட 2, 2 1/2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு கடைசியா நம்ப. ஸோ, அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியன் பாலிட்டிக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் பண்ணியிருக்கேன். நெறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். பழைய வீடியோவும் நீங்க வந்து பார்க்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து நெறையா வந்து இதுல வந்து அப்டேட்டடா இருக்கும். ஸோ, அதனால திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த புதுசா இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுல வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து வச்சுருவேன். சரிங்களா? ஸோ, இனிமேல் பார்க்குறவங்க இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, நம்ம பார்ப்போம். இப்போ வந்து என்னது? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னது? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஓகேவா? இதுலேருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல. நம்ம ஹிஸ்டரிய பத்தி ரொம்ப உள்ள போகணும்னு தேவையில்ல. சும்மா மேலாப்புல தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்கனவே ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சவங்களுக்கு, ஆ இப்போ நான் சொல்லப் போற விஷயங்கள்லாம் தெரியும். இல்ல சார், நான் இப்போ தான் புதுசா படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே நான் பாலிட்டி தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? சரி. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1600ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்புறமா நம்ம இந்தியால வந்து நம்ம ராஜாக்கள்ட்டலாம் பர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊர்லயா ஃபேக்ட்ரி செட் பண்ணாங்க. ஃபேக்ட்ரி செட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பவர வந்து அதிகப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாங்க? வார்ல வந்து ஈடுபட்டாங்க. நம்ம நாட்டுல உள்ள ராஜாங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்களோட வந்து சண்டை செஞ்சாங்க. சரி. அப்போ 600ல இவங்க வந்தாங்க இல்லையா? 600ல இவங்க வந்தம்போது, இவங்களுக்கு வந்து அங்க பிரிட்டிஷ்ல வந்து அனுமதி குடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. ஓகேவா? இப்ப எவ்வளோ வருஷத்துக்கு நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அனுப்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷம். 15 ஒரு நிமிஷம். 15 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? 15 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். எங்க? ஈஸ்ட் இந்தியால போய். அவங்கள பொறுத்தவரை ஈஸ்ட் இந்தியானா எதுனா, ஈஸ்ட் இண்டீஸ். ஓகே. எதுனா, நம்ம சவுத் ஆப்பிரிக்கால கேப் ஆஃப் குட் ஹோப் இருக்கு இல்லையா? அதுக்கு ஈஸ்ட்ல உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஈஸ்ட் இண்டீஸ் தான். ஓகேங்களா? சரி. அப்போ இந்தியாவும் ஈஸ்ட் இண்டீஸ்ல தான் சேரும். அதனால தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த கம்பெனி பேரு. இப்போ வந்து 15 இயர்ஸ் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1609ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து ட்ரேட் மோனோபோலின்னு ஒண்ணு குடுத்தாங்க. அது என்ன சார் மோனோபோலி அப்படின்னா, ட்ரேட் மோனோபோலி அப்படின்னா, நீங்க மட்டும் போயி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேற எந்த கம்பெனியும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது எப்ப? 1600ல ஆரம்பிச்சு 1609 இப்படியே போயி கிட்டத்தட்ட எங்க வந்துச்சு? ஒரு 1764 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது? பக்சார்னு ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது. பேட்டில் ஆஃப் பக்சார். ஓகேவா? சரி. இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம நாட்டு ராஜா கிட்ட, நம்ம நவாப் ஆஃப் பெங்கால் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டயும் ஷா ஆலம் 2ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்ப வந்து முகல் ரூலர். அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில இருந்து டீப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு மேலாப்புல தெரிஞ்சுக்கோங்க. அவரையும் என்ன பண்றாங்க, இந்த பேட்டில் ஆஃப் பக்சார்ல இருந்து தோற்கடிச்சிடுறாங்க. தோற்கடிச்சனால என்ன ஆகுது? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு ஒண்ணு சைன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சைன் பண்றாங்க. இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பீகார், ஒரிசா. ஓகே. பெங்கால், பீகார், அப்புறம் ஒரிசா. இது 3 இடத்துல என்ன பண்ணலாம்? திவானி ரைட்ஸ். திவானி ரைட்ஸ்னா என்னன்றத சொல்றேன். திவானி ரைட்ஸ் வந்து பிரிட்டிஷ்ட்ட வந்து போயிருச்சு. ஓகேவா? 2 விஷயம் இருக்கு.
மொத்தமாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திவானி. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ. திவானி ரைட்ஸ்னு என்னது? டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து நிசாமத். இது வந்து என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். சிம்பிளாக சொன்னோன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படி புரிஞ்சுக்கோங்க. இது கீழே என்னென்ன வரும் அப்படின்னா போலீஸு, ஜுடிஷியல் எல்லாமே இது கீழே தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த உரிமையை வந்து வாங்கிடுறாங்க. நிசாமத்தும் வாங்குறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெபுட்டி சுபேதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுவாங்க. அவர் தான் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பண்ணுவார், இந்த போலீஸ் ஜுடிஷியல்லாம் பார்த்துக்குவார். ஓகேவா? இன்டெரக்டாக இதுவும் தான். ஓகேவா? ஆனால் மெயினாக என்ன கிடைக்கிது? திவானி ரைட்ஸ் கிடைக்கிது. அப்போது அங்கே என்ன, அப்போ எங்கள் பெங்கால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூவல் கவர்மெண்ட் மாதிரி வந்துடுது. அது என்ன டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவங்க வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த போலீஸ் ஜுடிஷியல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் இதெல்லாம் போயிடுச்சு இல்லையா, அந்த போருக்கு அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாடில். அதனால் இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் என்ன பண்ணு, நாளைக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யார் தெரியுமா பார்க்கணும்? நவாப் பார்க்கணும். ஓகேவா? பீஸு, லா அண்ட் ஆர்டரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? நவாபோட பொறுப்பு. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மக்களை பற்றி யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. மக்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. இன்னொன்று என்ன பண்ணாங்க, வரி இருக்குல்ல, கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ டேக்ஸு, இதையும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? ஸோ அதனால் மக்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1765லேருந்து 72 பீரியட் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து இதுக்கப்புறம் இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் போட்டதுக்கப்புறம் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் அது. ஓகேவா? இதில் வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா, இதில் வேலை பார்க்குறவங்களோட சம்பளம்லாம் ரொம்ப லோவாக இருந்துச்சு. நான் வந்து சொல்கிறது வந்து அதில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் லெவலில். ஓகேவா? ஆஃபீஸர்ஸுக்குமே சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிரைப் வாங்க ஆரம்பித்தாங்க. பிரைப், ஓகேவா, லஞ்சம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் ட்ரேட் பண்ணாங்க. ப்ரைவேட் ட்ரேட்னா என்னது? இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், அந்த கரெக்டாக கணக்கில் எழுதி அந்த கம்பெனிக்கு வந்து நான் கொடுத்தா தான் என்ன ஆகும், அந்த கம்பெனிக்கு லாபம் வரும். அப்படி வராமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அதை என் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன்னா என்ன ஆகும், கம்பெனி நஷ்டத்தில் தான் போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நஷ்டத்தில் போயிட்டே இருக்குது. அதில் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பணக்காரர் ஆகிட்டே போகிறாங்க. ஓகேவா? கம்பெனி நஷ்டத்தில் போகுது, ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்க. இப்படியே நிலமை போயிட்டே இருக்குது. அப்புறமா என்ன பண்ணுறாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் வந்து வராரு எங்கள் பெங்காலுக்கு. யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே பிரிட்டிஷ்கிட்ட போய், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அங்கே போய், அங்கே நார்த்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு இவர், கம்பெனி வந்து திவாலாக போகுது, ஓகேவா, அதனால் எனக்கு லோன் கொடுங்க, கம்பெனியை காப்பாற்றுறது கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா? கடன் சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். என்னடா இது, கம்பெனியில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பயங்கர பணக்காரனாக இருக்காங்க, கம்பெனியை மட்டும் லாஸில் போகுதுன்றாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துருச்சு. அப்போது ஏதோ ஒரு உள்ளார ஏதோ ஃப்ராடு தானே நடக்குது, இதை நம்ம என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும், இல்லைனா இதை நம்ம வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சட்டம் தான் என்ன சட்டம், இந்த ரெகுலேட்டிங் ஆக்டு 1773. அதனால தான் அதுக்கு பேரே ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம்.
ஓகேவா? தமிழ்ல. சரி. இப்போ ஏன் வந்து இப்போ நீங்க யோசிக்கலாம். இப்போ வந்து அது ஒரு பிரைவேட் கம்பெனி தானே. இப்போ நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொன்னேன்? அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி இல்லைங்களா? பிரைவேட் கம்பெனி அப்படின்னா அது திவாலானா இங்கிலாந்தில் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு விஷயம் இருக்குது. கம்பெனி லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னு விட வேண்டியது தானே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் உள்ள இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இருக்காங்கல்ல, பவரில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் என்ன இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது. ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ கம்பெனி திவாலானா என்ன ஆகும்? அவங்களுக்கும் நஷ்டம் தானே. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இந்த கம்பெனி இப்படியே விட்டோம்னா திவாலாயிரும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சட்டம் போட்டு இதை ஒரு ஒழுங்குமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வராங்க. அதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஓகேவா? ஸோ இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் எதுக்காக ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் என்ன கொண்டு வந்தாங்க? இப்போ வந்து கம்பெனி வந்து சரியில்லை, ஏதோ தப்பு நடக்குது, அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இட் டெசிக்னேட்டட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேவா? மொத்தம் 3 இருந்துச்சுங்க. 3 பிரசிடென்சி வந்து இருந்துச்சு, மாகாணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலு, இன்னொன்று வந்து பாம்பே, இன்னொன்று வந்து மெட்ராஸ். இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ பெங்காலு, பாம்பே, மெட்ராஸ் இருக்கு இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் இருக்க இது 3க்குமே கவர்னர் இருப்பாங்க. ஓகேவா? இது 3க்குமே என்ன பண்ணுவாங்க, கவர்னர் வந்து இருப்பாங்க. அப்போது கவர்னர் ஆஃப் பெங்கால் இருக்கார் இல்லையா, இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கவர்னர் இருக்காங்க இல்லையா, கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், இவங்க 2 பேருமே இவருக்கு கீழே தான் வந்தாகணும். இப்போ யார், கவர்னர் ஆஃப் பெங்காலி கீழே வந்தாகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்படி வந்து மாற்றுறாங்க. ஏன்னா 3 பேருமே 3 விதமாக ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரிட்டிஷால் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, இந்த கம்பெனியில் வந்து கரெக்டாக வந்து அவங்களால வந்து இதுதான் நீங்கள் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர்கிட்ட பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இப்படி கொண்டு வராங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றுறாங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலை, அண்ட் கிரியேட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். என்ன எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னால் ஒரு நிர்வாக குழு மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர், மொத்தமாக 4 பேர். ஓகேவா? 4 பேரை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இது யார் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கார் இல்லையா, இவரை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேரை கொண்டு வராங்க. இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து இருக்கார், கரெக்டுங்களா? சரி, ஓகே, ஏதாவது ஒன்று அழிச்சுக்குவோம். ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து இருக்கார், அவர் கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அப்போது அது எத்தனை பேர், 4 பேர். ஓகேவா? ப்ளஸ் 1. இந்த 1 யார், இவர் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மொத்தமாக எத்தனை பேர், 5 பேர், இவரையும் சேர்த்து. சரியா? இப்போ இப்போ இவர் ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த 5ல் 3 பேர் மெஜாரிட்டியாக தானே. ஓகேவா? இந்த 3 பேர் வந்து இதை வந்து ஒத்துக்கணும். ஓகேவா? 3 பேர் வந்து ஒத்துக்கிட்டா, 2 பேர் ஒத்துக்கலாம்னா பிரச்சனை இல்லை, 3 பேர் ஒத்துக்கணும். அப்போ அந்த 4 பேர்த்தில் என்ன ஆகும், மினிமம் 2 பேராவது ஒத்துக்கணும். இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறார், யார், ஒரு நிமிஷம்,
இப்போ இவர் ஒரு முடிவு எடுக்க போறாரு. யாரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒரு முடிவு எடுக்க போறாரு. அப்படின்னா 4 பேர் இருக்காங்க இல்லையா அந்த கவுன்சில்ல? இதுல 2 பேராவது ஒத்துக்கணும். அப்பதான் மெஜாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இவங்க 2 பேரு பிளஸ் அவரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒருத்தர். ஓகேவா? இப்போ சப்போஸ் இதுல 3 பேர் முடியாதுன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவரால நினைச்சதை செய்ய முடியாது. யாரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால அவர் நினைச்சது செய்ய முடியாது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த 4 பேர் யார் அமிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் அங்க இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ்ல இருக்காங்களா பார்லிமெண்ட்டு, அவங்க அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அவங்க நினைச்சபடி இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் மேட் த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி சப்பார்டினேட் டு தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஏன் உங்களுக்கு சப்பார்டினேட்டாக அவங்க இருக்கணும், அதான் அவங்களுக்கு கீழே அவங்க இருக்கணும் அப்படின்னா, 3 பேரும் தனித்தனியாக இருந்தால் அவங்கள கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனால 3 பேருக்கும் ஒரு ஹெட் மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கொண்டு வராங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு இவங்க மேலே என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றது இந்த ஆக்டில் தெளிவாக சொல்லவே இல்லை. அதாவது இவங்க எதெல்லாம் பண்ணால் இவரை கேட்டு பண்ணணும். அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை பாம்பே மெட்ராஸில் உள்ள கவர்னர்ஸ் எந்த விஷயத்துக்கெல்லாம் இவரை கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால் இவரை கேட்காமே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணி இவரோட அனுமதி இல்லாமையே இவங்க வாரில் சண்டையில் ஈடுபட்டாங்க. இவருக்கு பிடிக்கலனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, சண்டையில் ஈடுபட்டாங்க. பாம்பே மராத்தாஸ் கூடயும் மெட்ராஸ் மைசூர் கூடயும் சண்டையில் ஈடுபட்டாங்க. ஓகேவா? சரி, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இதில். சரி, அப்புறம் என்ன? இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் அட் கேல்கட்டா. கேல்கட்டாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரதுக்கு இந்த ஆக்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதன் மூலியமாக என்ன ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று வருது. அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வராங்க, இன்னொருத்தர் யார், 3 other ஜட்ஜஸ். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா எலிஜா இம்பே. சீஃப் ஜஸ்டிஸ் பேர் என்னது? எலிஜா இம்பே. ஓகேங்களா? இது கேட்டாலும் கேட்பாங்க, எலிஜா இம்பே. இட் ப்ராஹிபிட்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. எதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் நம்ம மக்கள் அங்கே பெங்காலில் உள்ள நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. கம்பெனியில் யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்க, அது சம்மந்தமான கேசஸ் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது அவங்களுக்காண்டி கொண்டு வந்த சுப்ரீம் கோர்ட். ஓகே, சரி. இது ப்ராஹிபிட்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் என்கேஜிங் இன் பிரைவேட் ஆர் அக்செப்டிங் பிரசன்ஸ் ஆஃப் பிரைப் ஃப்ரம் தி நேட்டிவ்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட சம்பளம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் ரேட்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பிரைப் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த ஆக்டில். ஏன்னா அப்போ தான் கம்பெனி திவாலாகாமல் இருக்கும் இல்லையா, அதனால. சரி, அப்புறம் இட் ஸ்ட்ரென்தன் தி கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓவர் த கம்பெனி பை ரெக்வயரிங் த கோர்ட் ஆஃப் டைரக்டர் டு ரிப்போர்ட் ஆன் இட்ஸ் ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா. இங்கே தாங்க பெரிய செக்காக வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகேவா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. இது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 24 பேர். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எத்தனை பேர்? 24 பேர். ஓகேவா? இவங்க எங்கன்னா அங்கே இங்கிலாண்டில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இங்கே நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அது என்ன முடிவு எடுத்தாலும் அது எது சம்மந்தமாக இருந்தா, ரெவன்யூ, சிவில், மிலிட்ரி, இது 3 சம்மந்தமாக என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஒரு ரிப்போர்ட்டாக என்ன பண்ணணும், அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருக்கு சப்மிட் பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணாலும் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணணும். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அதுலேயும். இந்த கம்பெனியில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது இல்லையா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் 24 பேர் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷம், 24 பேர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 24 பேர் என்னது, சிஓடி, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து
இவங்க இங்கே கவர்னர் ஆஃப் பெங்காலு மெட்ராஸ்லாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க இந்த ரிப்போர்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கணும். எப்படி இவங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக வந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த கம்பெனியில் வந்து ஷேர் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அதாவது இவ்வளோ ஒர்த்து ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அதுக்குன்னு வந்து ஒரு அவங்க அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதன் மூலியமாக அவங்க என்னவாக இருப்பாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. இவ்வளோதாங்க. இந்த ஆக்டில் வந்து என்னது 1773 ஆக்டில் இவ்வளோ தான் வந்து ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை கொண்டு வரும்போது யார் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆனா அப்படின்னு கேட்பாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸு. இது எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டுங்களா? அப்புறம் வேறு என்ன கேட்கலாம், இந்த 4 மெம்பர் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக குழு இதை பற்றி கேட்கலாம் இல்லையா? சரி. அப்புறம் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்தாங்க. அதோட ஃபஸ்ட்டு ஜட்ஜ் யார், எலிஜா இம்பே. அவ்வளோதான். அப்புறம் ப்ரைவேட் ட்ரேட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இதான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. சரி, இப்போ இதில் வந்து ஒரு சில குறைபாடுகள் வந்து இருக்குது. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு வந்து இவங்க மேலே என்ன பவர் அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லவே இல்லை அப்படின்னு. இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, இவங்களோட இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இவங்களுக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற மாதிரி. அது வந்து இதில் இந்த ஆக்டில் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணாங்க. அதுதான் வந்து அமெண்டிங் ஆக்ட் 1781. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் தான். இதுக்குன்னு தனியாக வந்து ஒன்றும் பேரெல்லாம் கிடையாது, ரெகுலேட்டிங் ஆக்ட் அந்த மாதிரி. இது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணது. அமெண்ட்மெண்ட்னா நான் ஒரு திருத்தம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். திருத்தம் பண்ணுறாங்க. இது வந்து அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 இதுக்கு பேர். ஓகேவா? சரி, அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இட் எக்ஸம்ப்டட் த கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா, கவர்னர் ஜெனரலுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஆச்சு, முட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கவர்னர் ஜெனரல் அவர் கவுன்சில்னா அந்த நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 4 பேர் சொன்னால அதுதான். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. இட் எக்ஸ்க்ளூடட் த ரெவன்யூ மேட்டர். எக்ஸ்க்ளூடட்னா ரெவன்யூ சம்பந்தமாக, அதாவது வந்து இந்த பணம் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் சம்பந்தமாக இவங்க என்ன முடிவு எடுத்தாலும், யார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன முடிவு எடுத்தாலும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா யார், இங்கே உள்ள இந்த கவர்னர். ஓகேவா? கவர்னர் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடக்கூடாது. சரி, அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த சுப்ரீம் கோர்ட் எது கொண்டு வந்தாங்க, இங்கே உள்ள இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இது ரெண்டுமே வந்து விளக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் ஆல் தி இன்ஹிபிட்டன்ஸ் ஆஃப் கேல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் கேல்கட்டாவில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும். முன்னாடி வந்து பிரிட்டிஷுக்கு மட்டும்தான். இப்போ கேல்கட்டாவில் இருக்க எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாங்க, யார் தப்பு பண்ணலாம், நம்ம இந்தியன்ஸும் சேர்த்து தப்பு பண்ணாலும் இவங்க வந்து அதை வந்து என்கொயரி பண்ணி அதுக்கு வந்து சட்டம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, ஹிந்துஸ் வேர் டு பி ட்ரைட் அக்கார்டிங் டு த ஹிந்து லா. முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, 2 பேருமே இருப்பாங்களே அங்கே பெங்காலி ஏரியாவில், உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, முகமதியன் லா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹிந்துஸ்க்கு என்ன பண்ணாங்க, ஹிந்து லா. இதுபடி தான் ஹிந்துவாக தான் இந்த லா படி, ஹிந்து லா படி வந்து அவங்கள வந்து கேஸ் வந்து விசாரிப்பாங்க. முகமதியன்னால இதுபடி என்ன பண்ணுவாங்க, கேஸை விசாரித்து அது மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. அவ்வளோதான். இட் லேட் டவுன் த அப்பீல்ஸ் ஃப்ரம் த provincial courts could be taken over to the governor general in council and not to the supreme court. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ்னால் ப்ராவின்சஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் சொல்கிறது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு, பெங்கால் வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ள இந்த பாம்பே மெட்ராஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு சப்பார்டினேட்டாக வருது இல்லையா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கோர்ட் இருக்கும்ல, அந்த கோர்ட்லேருந்து வர அப்பீல், ஓகேவா, அந்த கோர்ட்லேருந்து வர அப்பீல் வந்து என்ன ஆகுது, எங்கே போகுது அப்படின்னா, முன்னாடி எங்கே போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஹை கோர்ட்டில் அப்பீல் பண்ணோம்னா ஹை கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. அப்பீல் பண்ணோம் அப்படின்னா எங்கே போவோம், அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ப்ராவின்சஸ்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆக்ட் மூலியமா, அங்கே போகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அது எங்கே வரணும், கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சிலுக்கு வரும். அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. ஓகேவா.
ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 2 விஷயங்கள் வந்து ஒரு ஆக்ட் தான் பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும். நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.